தமிழ் அரிமா அவர்களே, சிலம்பரசன் பாலராஜ் அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, இறுதியாக பேசி இந்த போராட்டத்தை முடித்து வைக்க வருகிறோம். சிபிஎம்எல் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய இளங்கோன் அவர்களே, பல்வேறு சங்கங்கள் ஊரக உள்ளாட்சித்துறையில பணியாற்றுகிறார்கள். இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில சங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறவர்கள் செவிகொடுத்து கேட்க வேண்டும். உழைப்பார் உரிமை இயக்கமும் ஊரக உள்ளாட்சித்துறையில தான் வேலை செய்கிறது. இங்க இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், பிடி ஆபீஸில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான் உழைப்போர் உரிமை இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த அலுவலகத்தில் இருக்கிறவர்களை மற்ற அலுவலகத்தில் இருக்கிறவர்களை செவிசார்க்க கேளுங்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னார். சில அறவேக்காடுகள் இங்க சொல்லிட்டு இருக்கிறான். எங்க போனாலும் போங்க, எந்த சங்கத்துக்கு போனாலும் செம்மனார் கோயில வாங்கிட்டு உழைப்போர் உரிமை இயக்கம் அங்க கூடாதுங்க. நீ சொல்றது என்னன்னா, நீ ஒரு சங்கத்தலைவர் சொல்ற. நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, ஏன் சங்கத்துக்கு வா, என்னோட கொள்கை இது, அரசாங்கம் சொல்லி நான் சமாளிக்கிறேன். அப்படி அவனுக்கு கேட்க முடியாதவனே, செங்குள்ளவனே, பிராணி இல்லாதவனே, உழைப்போர் உரிமை இயக்கத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உழைப்போர் உரிமை இயக்கத்தை பற்றி நான் சொல்றேன். எம்ஜிஆர் நேரத்தில் போடப்பட்ட குறைந்தபட்ச சம்பள ஒப்பந்தத்தை உங்க சங்கத்தில் ஆண்ட கட்சி, ஆண்டு முடிந்த கட்சி, ஆள குறிக்கின்ற கட்சியெல்லாம் சேர்த்து கூட்டணி எடுத்துக்கொண்டு அந்த சம்பள கமிஷனை காலில் போட்டு மிதிச்சது தான் உங்க சங்கம். அது எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய குமாரசாமி அவர்கள் தூசி தொட்டி எடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகுதான் உங்க அரசாங்கம், இந்த மூக்காசாமி அரசாங்கம் அவர்தான் போடுறாங்க அரசாணை 62. இது எப்ப போடுறாங்க தெரியுங்களா? இந்த அரசாணை வெளியே வந்தது 1/4/2017. இங்க இருக்கின்ற அலுவலர்கள் நல்லா கேட்டுக்கணும். வர ஏப்ரல் 1ஆம் தேதி 4வது மாசம் வேற ஒரு சம்பளம் வந்துடும், உங்களுக்கு சம்பளம் வந்துடும். இப்ப இவங்களுக்கு நாலு கூலி 492 ரூபாய், மாசத்துக்கு 12,000 ரூபாய். அடுத்த இந்த 2 மாசத்துல வேற ஒரு சம்பளம் வந்து வரும்போது இன்னும் ஏற்கனவே பார்த்த அரசாணை 62 நீ நடைமுறைப்படுத்த முடியல. உழைப்போர் உரிமைக்கு போவாங்க. அங்க போனீங்கன்னா நான் உங்களுக்கு சம்பளம் போட மாட்டேன். என்ன உங்க தாத்தா வீட்டு உங்க அப்பா வீட்டு காசு நீங்க சம்பளம் போடுங்க. மக்களோட வழிபடம் குறிப்பாக சொல்றேன். 12 நாளைக்கு முன்பு வெளியே போராட்டம் நடத்தினார்கள். சென்ற மாதம் ஜனவரி 23ஆம் தேதி உழைப்போர் உரிமை இயக்கம் 12 நாளைக்கு உள்ள போராட்டம். அதற்கு பிறகுதான் இந்த துறையினுடைய அமைச்சர்